Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுற மாதிரியான கத்திரிக்காயை வச்சு ஒரு குருமா எப்படி செய்யலாங்கறத தான் பார்க்க போறோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வகையான குருமா ரெசிபிஸ் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு போடுற ரெசிபியோட இன்கிரிடியன்ஸ் லிஸ்ட் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட நம்மளோட வெப்சைட் www.gomathirecipes.com வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் குருமா செய்கிறதுக்கு முதல்ல வந்து கத்திரிக்காயை குக்கரில் வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல குக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த குருமாவுக்கு மெயின் காரமே பச்சை மிளகா காரம் தான். அதனால் 9 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் காரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கத்திரிக்காய் பச்சை கலர் கத்திரிக்காய் தான் இன்றைக்கி குருமாவுக்கு செய்ய போகிறோம். இதுதான் வந்து குருமாவுக்கு நல்ல டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி காட்டும். பர்பிள் வெரைட்டி அந்த அளவுக்கு இருக்காது. இதில் இருக்கிற அந்த காம்பு பகுதியை மட்டும் எடுத்துட்டு முழுசாகவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 7 கத்திரிக்காய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் 9 கத்திரிக்காய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட கறி மசாலா பொடி இல்லை அப்படின்னா வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியோ அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி எது வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வேக வச்சுக்கலாம். குக்கரில் மூடியில் ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் 3 விசில் வச்சிங்க அப்படின்னா கத்திரிக்காய் நல்லா குழைய வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் முடிஞ்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். கத்திரிக்காய் நல்லா குழைவாக இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். மந்துன்னு கடந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தோல் தனியாக வர ஆரம்பிக்கும். அதனால் அந்த தோலெல்லாம் எடுத்துடுங்க. குருமாவில் தோலோடு போட்டு செஞ்சோம் அப்படின்னா அங்கங்கே சக்கையாக கிடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா தோலையுமே உரிச்சிட்டு காட்டுறேன். இப்போ கத்திரிக்காயிலேருந்து தோலெல்லாம் உரிச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு மத்து அப்படி இல்லைன்னா ஸ்மாஷரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. கத்திரிக்காயும் அந்த பச்சை மிளகாவும் தெரியக்கூடாது. மிக்சியில் மட்டும் போட்டுற வேண்டாம். இந்த குருமாவோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த விதையும் பச்சை மிளகா விதையும் தான். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டா நல்லா இருக்காது. இப்போ மசிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக குழைவாக இருக்கும். இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிக்கலாம். குருமா செய்கிறதுக்கு ஒரு இருப்பு சட்டியை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கிற அந்த கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வர விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக ஒரே ஒரு வெங்காயம் நீளமாக நறுக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்துட்டு இதோடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கணும். ரொம்ப வந்து செவக்க விட வேண்டாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணினதோட அளவு 1 கப்பு சேர்த்துருக்கிறேன். அதோட அந்த கெட்டி பகுதியும் அந்த காம்பு பகுதியும் எடுத்துகிட்டு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா குழைவாக வதங்கிடும். இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே இதில் வந்து குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு தேவைப்படும். டேபிள் சால்ட் அப்படின்னா 3/4 டீஸ்பூன் மட்டும் போதுமான அளவு. இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 3 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க, பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிக்கிறதுங்காட்டிலையும் இதுக்கு வந்து ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக 2லேருந்து 3 முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதிலே சின்ன பீஸாக 2 இந்த சைஸில் பட்டை சேர்த்துருக்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை குருமாவில் ஊற்றிட வேண்டியதான். குருமாவும் நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்குள்ளே நல்ல ஒரு 5-6 நிமிஷமாக கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்க்கணும். நம்ம தேங்காய் விழுதை சேர்த்துட்டு அதிலேயே மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குருமா இன்னும் 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு குருமா ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இதில் நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த குருமா ரொம்ப தண்ணியாக இருக்கிறத விட கொஞ்சம் குழகுழப்பாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷமாக குருமா நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த குருமாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.